புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இதில் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் வியாழக்கிழமை மாலை முதல் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்ந்தது. இந்த நிறுவனத்திலிருந்து உற்பத்தியாகும் மதுபானங்கள் தான் கடந்த 4 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகளில் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் டாஸ்மாகிற்கு 80% மதுபானங்கள் அனுப்பப்பட்டால் 20% கணக்கில் காட்டப்படாமல் தனியாருக்கு டாஸ்மாக் சீலோடு விற்பனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 14 வயது சிறுமியை தாயின் கண் முன்னே பாலியல் வன்கொடுமை செய்த லாரி டிரைவரும் இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயும் போக்சோ வழக்கில் பிடிபட்டனர். லாரி டிரைவர் பாலியல் தொந்தரவு செய்தது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது ஆசிரியர் மற்றும் தந்தையிடம் கூறியுள்ளார். சிறுமியின் தந்தை குழந்தைகள் உதவி மையத்துக்கு புகார் அளித்ததில் லாரி டிரைவர் குமரேசன் பிடிபட்டு விசாரித்ததில் சிறுமியின் தாய் அவருடன் பழக்கத்தில் இருந்தது தெரியவந்தது. இதன் மூலம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த லாரி டிரைவர் வெளியே கூறினால் கொலை செய்வேன் என்றும் மிரட்டியுள்ளார். இந்த சம்பவத்துக்கு சிறுமியின் தாயும் உடந்தையாக இருந்ததை அடுத்து இருவரும் போக்சோ மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் பிரிவுகளின் கீழ் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்களை பீதியடைய வைத்துள்ளது.